வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சுருக்கிறேன். நம்ம எப்பவும் அது வந்து பப்பாளி காயில் தான் நம்ம செய்வோம். இன்றைக்கி நான் வந்து தர்பூசணி தோலில் செஞ்சுருக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கேக்குக்கு ஐஸ்கிரீமுக்கெல்லாம் இது மேலே போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 2 கலர் வச்சும் ஒன்று நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட எவ்வளோ கலர் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் கலரில் ஒவ்வொன்றுலேயும் கலர் போட்டு செஞ்சுக்கலாம். ஆரஞ்சு கலரு, எல்லோ கலரும் நான் போட்டிருக்கிறேன். நம்ம கேசரிக்கு போடும்ல அந்த கலர் தான் போட்டிருக்கிறேன். இதில் வந்து எந்த கலருமே சேர்க்கலை. நான் இன்றைக்கி கொஞ்சமாக செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் அதிகமாக செய்யும்போது எல்லாம் அதிகம் பண்ணிக்கோங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து நம்ம தர்பூசணி தோலில் செஞ்சதுனே யாரும் சொன்னாங்க, நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவும் செய்கிற பப்பாளி காயில் தான் அதிகமாக செய்வோம். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தர்பூசணியெல்லாம் வாங்கினா தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே தர்பூசணி தோல் வச்சு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். கூட்டு சட்னி எல்லாம் போட்டிருக்கிறேன், பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த தர்பூசணி தோல் எடுத்து நல்லா தோலெல்லாம் அந்த அளவுலாம் தோலை கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த தோலை கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டிக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பு அளவு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தர்பூசணி தோலை வேக வச்சிடலாம். 1 கப்பு தர்பூசணி அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுடலாம். இப்போ இது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. கொஞ்ச நேரம் மூடி போட்டு மிதமான ஹீட்டில் நம்ம வேக விடலாம். பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷமே ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ தண்ணியை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா தண்ணியை வடித்து வச்சுக்கிடுங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அளந்தமோ அதுக்கு இதில் 1 கப்புக்கு அந்த காய் இருந்துச்சு. இதில் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கதை எடுத்து போட்டுடலாம். இந்த சர்க்கரை பாகோடு இது நல்லா வேகணும். அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. சிம்லேயே நல்லா வேகட்டும். இந்த கம்பி பதம் வர வரைக்கும் இந்த சர்க்கரை பாகு நல்லா வெந்து அதோட அந்த தர்பூசணி காயோடு நல்லா வெந்து இனிப்பதில் நல்லா பிடிக்கணும். அடுப்பு மீடியமும் ஹைலும் சிம் பண்ணியே வச்சுக்கிடுங்க. இப்போ பாருங்கள், பாகு நல்லா வந்துருச்சு. சர்க்கரை அது நல்லா வெந்துருச்சு. இப்படி கம்பி பதம் வரணும். இப்படி எடுத்து பார்த்தா பார்த்திங்களா, ஒத்த கம்பி பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஒத்த கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்படி பார்த்திங்கன்னா இப்படி ஒத்த கம்பி பதம் வர பார்த்திங்களா, இதுதான் பதம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். நல்லா சர்க்கரையை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடுங்க. இந்த மாதிரி நல்லா சர்க்கரை பாக வடிச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் 3 கப்பில் வச்சுருக்கிறேன். 2 கப்பு தான் எனக்கு ஒரு அளவுக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் சின்ன கப்பு. நான் வந்து என்கிட்ட 2 கலர் தான் இருக்குது. கேசரி கலர் தான். இப்போ ஆரஞ்சு கலர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ எல்லோ கலர். உங்கள்கிட்ட க்ரீன் கலர் இருந்ததுன்னா இதில் க்ரீன் கலர் போட்டுக்கோங்க. என்கிட்ட 2 கலர் தான் இருக்குது. அதனால் 2 கலருமே இதை கலந்துட்டு 1 கலர் அப்படியே வச்சிட போகிறேன். இப்போ கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து வச்சாச்சு. எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், நேச்சுரல் கலர், இதில் எந்த கலருமே கலக்கலை. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்காக தான் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் எல்லாமே அதிகம் பண்ணும்போது சர்க்கரை தண்ணி எல்லாமே அதிகம் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் இருந்ததுன்னா நீங்கள் இதில் க்ரீன் கலர் கூட போட்டுக்கலாம். நான் க்ரீன் கலர் என்கிட்ட இல்லை. இந்த 2 கலர் தான் இருந்துச்சு. அதனால் இந்த 2 கலர் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறணும். மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம்.
பாருங்கள் நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பேப்பரில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொன்றில் கொட்டி வச்சிடலாம். நல்லா சர்க்கரை பாகு வடிச்சிட்டு இப்படி போடுங்க. இந்த மாதிரி போடும்போது அதில் உள்ள ஈரப்பதமெல்லாம் நல்லா இந்த டிஷ்யூ பேப்பரில் வடிஞ்சிரும். இப்படி ஒரு துணி இந்த பேப்பரையே வச்சு இப்படி நல்லா ஒத்தி எடுத்துடுங்க. இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் காயட்டும். அதில் இருக்கிற ஈரமெல்லாம் வந்துடும். இப்போ இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே ஒரு 5-6 மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா சர்க்கரை பாகெல்லாம் அப்படியே நல்லா அதோட சாரெல்லாம் நல்லா எரிஞ்சு நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நேரம் காய விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு பசையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் எடுத்துரும். இந்த பேப்பரில் அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா அந்த தண்ணி சர்க்கரை பாகு தான், அந்த பாகு நல்லா அதுலேயே உறிஞ்சி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தர்பூசணி தோல் கிடைக்கும்போது நிறைய இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது கேக்கு இந்த மாதிரிலாம் செய்யும்போது யூஸ் ஆகிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.